இவர்தான் நம்ம ஃப்ரெண்டு விபின். நைட் டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் காஃபி குடிக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து கேன்டீனில் வந்து ஃப்ரீயாகவே காஃபி கிடைக்கும். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு விபின். காலையில் 6 மணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா ஒரு கப் சுலைமானி குடிக்கிறது எனக்கு ஒரு பழக்கம். நான் சுலைமானி தான் ரொம்ப அதிகமாக குடிப்பேன். அதுவும் சீனி அதிகமாக போட்டு தான் குடிப்பேன். இந்த மில்க் காஃபி, மில்க் டீ அதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து 2 சுலைமானி வாங்கிட்டு போனேன். சாகணுமா? தேலை வேணுமா? சூடு தேலை வேணுமா? நாங்கள் வேலை செய்ய இடத்துல ரொம்ப அதிகமாக உள்ளது பூனை. நான் வரும்போது 2 பூனை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 பூனைக்கு மேலே ஆகிட்டு. எல்லாருமே அதுக்கு வந்து பிஸ்கட்டு, சாய் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பூனைகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் பாருங்கள், அந்த கிளைமேட்டை பாருங்கள், ரொம்ப சூப்பராக, ரொம்ப கூலிங்காக, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி, 6:45 மணி ஆச்சு. ஸோ 6:45 மணி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து வெளுக்கல்ல. ஏன்னா வந்து இப்போ கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கூலிங்காக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ எல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணி அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து கார்கோ கண்டையிலேருந்து இறக்கி வெளியில் வந்து வச்சுருக்காங்க. காற்றுல ஹெட்செட்டும் வச்சுட்டு கையில் ஒரு கப் சுலைமானியோட ஒரு சூப்பரான சாங்கும் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஜில்லான கிளைமேட்டில் உட்காந்து சுலைமானி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி ஃபீல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு காலையில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு கூலிங்கான கிளைமேட்டில் உட்காந்து சுலைமானி குடிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணியெல்லாம் ஆகிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்துருந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் 2 சேம் லாங்குவேஜ், தமிழ். அவனும் தமிழ், நானும் தமிழ். ஸோ அதனால் வந்து ஏதாவது காமெடி அடித்து பேசிகிட்டு இருப்போம். கடைசியில் சில நேரங்களில் வந்து சண்டை தான் வரும். ஸோ நான் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று சொல்லுவான். அப்படி மாறி மாறி ஏதாவது காமெடியாக பேசிகிட்டு தான் இருப்போம். पता कर तू केबल है कागज में तेरे बैग में लेके आओ, 2 घंटा तो सुनो मिलेगा मुझे आपको। காலையில் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டே ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துடுவாங்க. ஸோ டே ஷிஃப்ட்டுக்குள்ளவங்க எல்லாம் வருவாங்க. நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் டே ஷிஃப்ட் அப்படி கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். காலையில் வந்து மீட்டிங் எல்லாம் நடக்கும். ஸோ மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது ஆட்கள் கூடி இருப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி காலையில் வந்து அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌடாக ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேலைக்கு தேவையான க்ளவுஸ் வாங்குறது, ஸோ எந்தெந்த இடத்துல வேலை நடக்குதோ அங்கங்கே வந்து ஆட்களை விடுறது. ஸோ இந்த மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், எந்த வேலைக்கு போகலாம், ஸோ எங்கெல்லாம் போய் நம்ம என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. காலையில் 7:50க்கு வந்து பஞ்ச் அவுட்டு வைக்கணும். ஸோ பஞ்ச் அவுட்டு வச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகணும். ஸோ பஞ்ச் அவுட்டு வைக்காமல் போகணும் அப்படின்னா அன்னைக்குள்ள சேலரி ஃபுல் டே கட் ஆகிரும். கிட்டத்தட்ட 8 ரியால் கட் ஆகும். அதனால் பஞ்ச் அவுட் வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ பஞ்ச் அவுட் வச்சதுக்கப்புறம் ஒரு 8, 8:15 மணிக்கெல்லாம் வந்து பஸ் வரும். ஸோ பஸ்ஸில் ஏறி எப்போட நம்ம ரூமில் போய் உறங்கலாம் அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் உறங்க மாட்டோம். உண்மையை சொல்ல போனால் நைட் டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் ரூமில் வந்தால் உறக்கமே வராது. ஏன்னு தெரியல, அது எனக்கு வராது. ஸோ வந்து பஸ்ஸில் இருக்கும்போது நல்ல உறக்கமாக வரும். ரூமில் போனோன்னு போய் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ரூமில் வந்ததுக்கப்புறம் ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃபீலே இருக்காது. ஸோ வண்டியிலேருந்து இறங்கின உடனே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறது. எதுக்குன்னா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் தூக்கமே வராது. பார்த்திங்கன்னா போகிற ஸ்பீடை பார்க்கும்போது இன்றைக்கி போன உடனே தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ரூமில் போனதுக்கப்புறம் வந்து
ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து கேண்டீனுக்கு வந்து சாப்பிட போகணும். ஸோ கேண்டீனுக்கு சாப்பிட போகணும்னு சொல்லும்போது என்றைக்குமே சாப்பிட போகிறது கிடையாது. ஆனால் என்னைக்காவது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்போது நான் சாப்பிட போகிறது. வந்த உடனே பெட்டில் படுத்தாச்சு. ஆனால் தூங்கலை. கொஞ்ச நேரம் அப்படி பெட்டில் படுத்து மொபைலும் பார்த்துட்டு ஒரு 9:20 ஆனதுக்கப்புறம் தான் கேண்டீனுக்கு வந்து சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் ரூமில் என்னோடய ரூமில் மொத்தம் 3 பேர் உண்டு. அவங்களுக்கு இன்றைக்கி டியூட்டி கிடையாது. அதனால என் ரூமில் உள்ள ஒருத்தரையும் கூட்டிட்டு நான் வந்து காலைல வந்து கேண்டீனுக்கு சாப்பிட போனேன். இவன் பேர் வந்து அர்மான். ஸோ கொஞ்சம் இவனை பார்க்கும்போது கண்ணாடின்னு கூப்பிடுவேன். ஏன்னா கண்ணாடி போட்டிருப்பேன். இன்றைக்கி கேண்டீனில் ரொம்ப சூப்பரான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். ஸோ இந்த சாம்பார் வந்து எங்கள் கேண்டீன் உள்ளது கிடையாது. பக்கத்தில் ஒரு கேண்டீன் உண்டு. அங்கே மீதி வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 3 சப்பாத்தியும் வாங்கி அந்த சப்பாத்தி மூங்குற அளவுக்கு வந்து சாம்பாரும் வாங்கி அன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பிட்ருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டீனில் உள்ள அண்ணன்கிட்ட வந்து கேட்டு பெர்மிஷன் வாங்கி கொஞ்சம் சாம்பார் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி மத்தியானமும் சாயங்காலமும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா எக்கோ அடிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.